அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரமடான் டே 16ஓட சஹர் ப்ரிப்ரேஷன் அதுக்கப்புறமா சஹரில் எடுத்த மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு சஹருக்கு ஆட்டுக்கறி யானை வச்சுருந்தோம். நைட்டு சஹரில் வந்து யாராலையும் சாப்பிடவே முடியல, அப்படியே அந்த ஆட்டுக்கறி யானை வந்து மீந்துடுச்சு. அதனால இன்றைக்கி வந்து நோன்பு திறந்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காக ரொட்டி வாங்கிட்டு வாங்க, கரியானம் இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஃபாதர் இல்லாட்ட சொல்லியிருந்தா அவங்க வந்து ரொட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு சஹருக்கு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சிக்கன் வந்து தனியாக கிரேவி செஞ்சு ரசம் வச்சு சாம்பார் அதோட வந்து பிரியாணியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆனியன், அதுக்கப்புறம் ரைத்தாக்கு ஆனியன், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். எப்போவுமே பிரியாணியில் வந்து தக்காளி அரைச்சி சேர்த்தா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா தக்காளியை கட் பண்ணி அப்படியே போட்டால் கொஞ்சம் வதங்காமல் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதே அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் எப்போவுமே பிரியாணியில் அரைச்சி போடுவோம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய மதர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணிலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே நைட் 11 மணிக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் என் மதர் தான் குக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சஹரில் எழுந்துச்சி சிக்கன் 65 மட்டும் பொரிச்சிட்டு ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.